பிரைஸ் த லார்ட். அக்பர் தன்னுடைய அரண்மனைக்கு வேலைக்கு ஆள் எடுப்பார். 3 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் திருடன், ஒருத்தன் கொலைகாரன். 3 பேர் வந்திருப்பாங்க. அக்பருக்கு இதில் யாரை எடுக்கிறதுனே தெரியாது. பீர்பால்கிட்ட கேட்பார். பீர்பால் சொல்வார், குடிகாரனை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க, மீதி 2 பேரையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்வார். அப்போ அக்பர் கேட்பார், குடிகாரன் அவ்வளோ மோசமானவனான்னு சொல்லி. அதுக்கு பீர்பால் சொல்வார், திருடுறவன் திருட மட்டும் தான் செய்வான், கொலைகாரன் கொலை மட்டும் தான் செய்வான். அவங்க 2 பேரையும் நம்ம பார்த்துக்கலாம், கொலை பண்ணாமல் திருடாமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த குடிகாரன் எப்போ எந்த நேரத்தில் என்ன செய்வானே தெரியாது. குடி போதில் அவன் எல்லா தவறுகளையும் செய்வான். அதனால் அவனை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனை வேலைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்வார். வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, மதுபானம் மெதுவாக இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல தீண்டும், விரியனை போல கடிக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் குடிக்கிறவங்க லாக்டவுனில் எவ்வளோ பேர் குடிக்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க. நீங்களும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த குடிபோதையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா.